ஒரு பயணம்தான். ஆனால் இரண்டு பேருக்கும் நிகழ்ந்திருக்கிற வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு சமூக கட்டமைப்பு, இது மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி விடுகிறது என்பதை நினைக்கிற போது சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு என்பது ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தனி மனித வாழ்க்கையிலும் சமூகத்திலும் நிகழ்த்தி விடுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது கொடுமையாக இருக்கிறது. அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் எல்லாம் இன்ப சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவார்கள். அது காரணம் என்னன்னா ஒவ்வொருவரினுடைய அனுபவம் வெவ்வேறு. இது வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதுவே பொருந்தும். நாம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் புது புது அனுபவங்களை, நான் உணர்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை அப்படியே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் என்பது வேறுபடும். அப்படி அந்த அனுபவத்திற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளும் மாறும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பாரதியும் பெரியாரும் கிட்டத்தட்ட ஒரு வாலிப பருவத்துல காசிக்கு போகிறார்கள். இருவரினுடைய அனுபவமும் வெவ்வேறு. காசிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு பெரிய ஆன்மீக உறவு உண்டு, மற்றபடி பெரிய மற்ற உறவுகள் எதுவும் கிடையாது. வணிக உறவுகள், கங்கையில போய் வியாபாரம் செய்திருக்கிற வணிக உறவுகளும் இருந்திருக்கின்றன. கந்த புராணத்திலே கூட காசியை புகழ்ந்து எழுதியிருக்கிற நிறைய வரிகள் இருக்கின்றன. பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுல காசியும் காஞ்சி மாநகரும் சிவனுடைய 2 கண்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஒரு உறவு இருந்தது. ஆனால் அந்த வாலிப பருவத்தில் பாரதியும் பெரியாரும் அங்கே போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் சொல்லலாம். 1898 16 வயசுல பாரதி அங்க போறாங்க. 1903 வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலம் அங்க இருந்து விட்டு வருகிறார். பாரதியினுடைய உயர்கல்விக்காக அவர் காசிக்கு போகிறார். அதற்கு எட்டயபுரத்து மகாராஜா தான் நிதி உதவி அளிக்கிறார். அங்கே போய் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் பெரிய அளவுக்கு கற்றுக்கொள்கிறார். அத்தை வீட்டுக்கு போறார், அத்தை வீட்டுல படிக்கிறார். ஜெய் நாராயணா கலாசாலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல அங்க படிக்கிறார், மேற்படிப்பு. பிறகு அலகாபாத் பல்கலைக்கழகத்திலே முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெறுகிறார் படித்து. அப்படின்னா பாரதி போன நோக்கம் என்ன? படிப்புக்காக போகிறார். இன்னொரு ஒரு பிராமணராக போகிறார். எனவே அங்கே அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் எளிமையாக கிடைத்தன. பெரியார் அங்கே போன போது 25 வயது, அவருக்கு 1904 போகிறார். பாரதி 1903 வரை அங்க இருந்துட்டு வருகிறார். 1904 இவர் போகிறார். இவர் ஓராண்டு காலம் பெரியார் இருந்துட்டு வருகிறார். பெரியார் போனதனுடைய முதன்மை நோக்கம் என்னன்னா மனக்கசப்பு, குடிக்கல வாழ்க்கை, சரி சாமியார் ஆயிடலாமான்னு பாக்குறார். அதுக்காக என்ன பண்றார்? வீட்டுல கோச்சுக்கிறார். முதல் திருமணம் நடக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அப்பா திட்டுறாரு, பிசினஸ் பாருன்னு சொல்றாரு. வணிகத்தை அவரால் கவனிக்க முடியல, விருப்பம் இல்ல. எங்கேயாவது போலாம் போ அப்படின்னு என்ன செய்யறார்? ஒரு 2 நண்பர்களோடு கிளம்பி நம்ம காசிக்கு போவோம், காசிக்கு போய் சாமியார் ஆயிடலாம். அவரு என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, அந்த வயசுல சாமியார் ஆயிட்டா எல்லா கவலையும் மறந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 2 நண்பர்களோடு ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னையில இருந்து காசிக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே அந்த 2 நண்பர்களும் ஐயோ அங்க போய் எப்படா கஷ்டப்பட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி திரும்பி ஊருக்கு போயிடுறாங்க. தன்னுடைய தங்கை வீட்டுக்காரரையும் அழைச்சிட்டு வர்றாரு. அவரும் இதோட கிளம்பி திரும்பி போயிடுறாரு. ஆனால் இவர் மட்டும் என்ன செய்யறாரு? இல்ல இல்ல நம்ம போயே பார்ப்போம், எப்படி இருந்தாலும் போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து புறப்படுகிறார். இங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக பெஜவாடா போறார். இங்கிருந்து பெஜவாடா போய் பெஜவாடால 2 பிராமணர்கள் இவருக்கு துணை சேர்றாங்க. சரி 3 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஹைதராபாத் போறாங்க. அங்க போய் ஒரு கதா கலாட்சம் மாதிரி பண்றாங்க. ஏதோ அப்படி போற வழியில அப்படியே கொஞ்சம் சம்பாதிச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போனதும் பாத்தீங்கன்னா அவர்கள் 2 பேரும் பிராமணர்கள். அதனால இவருக்கு பெரியாரை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒருத்தவர் என்ன பண்றார்? முருகேச முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஹைதராபாத்ல. அவர் சொல்றார், நீங்க இவங்க கூட போறீங்க, நீங்க காசிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வந்தீங்கன்னா என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிங்க, உங்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா இவர் கழுத்துல செயின் போட்டிருக்காரு, கையில செயின் போட்டிருக்காரு, காதுல கடுக்கன் போட்டிருக்கார். இவ்வளவு நகைகளையும் எடுத்துட்டு போறீங்களே, இவர்களே கூட உங்களை ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கேட்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த பெரியார், சாமி சிதம்பரனார் அவருடைய தமிழர்
தலைவர் என்கிற அந்த புத்தகத்துல இதை பதிவு பண்றாரு. ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் என்ன பண்றாரு, எடுத்து இடுப்புல அருணாவடியில கட்டிக்கிறார். அவங்கள்ட்ட முருகேச முதலியார்ட்ட நான் என்னென்னலாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத எழுதி ஒரு சோப்பு டப்பாவில போட்டு அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு எல்லோரும் சேர்ந்து காசிக்கு போகிறாரு. காசிக்கு போனதும் இவரோடு வந்த 2 பிராமணர்களும் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இவருக்கு எங்க இருக்கிறதுன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசி. இவர் எடுத்துட்டு போன பணம் ஒரு நாளைக்கான செலவுக்கு தான் இருக்கிறது. இங்கிருந்து போகிற போது பெரியார் என்ன நினைச்சிட்டு போனார்னா, காசில எல்லா மரத்திலும் போறவங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் அதை நம்பி போயிட்டாரு. ஆனால் அங்க போன பிறகுதான் தெரிகிறது சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எங்க போனாலும் பிராமணர் இல்லாதவர்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்கிறான். அங்க ஜாதிய கொடுமை பெரிய அளவுக்கு இருக்கு. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. சோறு எங்கடா கிடைக்குன்னு அலைகிறார். அப்ப தென்னிந்தியாவிலிருந்து காசியில ஒரு 3 மடங்கள் இயங்குகின்றன. முத்துக்குமாரசாமி மடம், சங்கர மடம், சிவமடம், இந்த 3 மடங்கள் இருக்கு. பொதுவா சங்கர மடத்துல பிராமணர் அல்லாதவர்களே இந்த முனையில கூட விட மாட்டாங்க, வாசல்ல கூட விட மாட்டாங்க. அதனால அங்க அவர் போக முடியல. சிவமடத்துக்கு போறார். சிவமடம் தமிழர்களோடு கொஞ்சம் நெருங்கி இருக்கிற ஒரு மடம், அது சேர்த்துக்கிறாங்க. ஆனா இவருக்கு என்னன்னா தினமும் பூ பறிச்சு கொடுக்கணும், சில வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேலைகளை கொடுத்து வாங்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு, பெரியாரால அங்க இருக்கிற விதிமுறைகளை கடைபிடிக்க முடியல. காலையில எழுந்து குளிச்சுட்டு போய் தான் பூ பறிக்கணும். வில்வப்பூ, வில்வ இலை இதெல்லாம் பறிச்சுட்டு வரணும். இவரால காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறதே முடியாது. அதுக்காக என்ன பண்றாருன்னா, லைட்டா தண்ணியை மட்டும் தொட்டு அப்படியே மேல தெளிச்சுட்டு குளிச்சா மாதிரி காட்டுவாரே தவிர இவர் குளிக்க மாட்டார். இது தெரிஞ்சது என்ன பண்ணிட்டாங்க, இவரை வேணான்னு நீக்கிட்டாங்க. சோத்துக்கு அலைகிறார். மடம் 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 ஒவ்வொரு மடத்துக்கா போய் பாக்குறாரு. ஒருத்தனும் சோறு போட மாட்டாரா, அடிச்சு விரட்டுறா. ஜாதிய கொடுமை உச்சத்துல இருக்கு. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிலையில ஒரு மடத்தினுடைய வாசலில் அடித்து விரட்டப்பட்டு கீழே தள்ளப்பட்டு இந்த எச்சில் இலையை எடுத்து அதுல இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறாரு. இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெரியாருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையிலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். இந்த ஜாதி முரண்பாடுகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எதுக்காக சொல்றோம்னா, பாரதி என்கிற மனிதர் படிக்க போனார். அவர் ஒரு தேசிய கவிஞராக வந்தார். பன்மொழி புலவனாக மாறினார். பாரத தேவியை கொண்டாடுகிற மனிதனாக இருந்தார். ஏனென்றால் காசி பயணம் அவரினுடைய ஜாதி சமூகம் அவரை உயர்த்தி வைத்து அவரை கொண்டாடியது. அதனால் அன்றைக்கு பாரதி அந்த தன்மையை பெற்றார். ஆனால் காசிக்கு போன பெரியாரை அந்த சமூகம் அடித்து விரட்டியது. அங்கே நடந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்தபோது இறை மறுப்பாளராக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். பகுத்தறிவுவாதியாக மாற்றிக்கொண்டார். இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்கிற வெறி கொண்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மாறிப்போனார். ஒரு பயணம்தான். ஆனால் 2 பேருக்கும் நிகழ்ந்திருக்கிற வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு சமூக கட்டமைப்பு, இது மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி விடுகிறது என்பதை நினைக்கிற போது சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு என்பது ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தனி மனித வாழ்க்கையிலும் சமூகத்திலும் நிகழ்த்தி விடுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது கொடுமையாக இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு ஆட்சி மாற்றம் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அந்த சமூகத்தை, அந்த நாட்டை ஒரு 20 ஆண்டுகளுக்கு கூட பின்னால் இழுத்து போய்விட முடியும். எனவே எந்த ஒரு மாற்றமும் அது எதனை நோக்கி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் நாம் இது போன்ற விஷயங்களை சிந்திக்கிற போதுதான் சமூகம் குறித்த விழிப்புணர்வை பெற முடிகிறது. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.